இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது என்னன்னா 2024ல நடக்க போற எலிமினேஷன் சேம்பர்ல ரோமன் ரைன்ஸ் விசஸ் ராக் மேட்ச் நடந்தா நல்லா இருக்குமா, இல்ல ரெசல்மனியா 40ல ரோமன் ரைன்ஸ் விசஸ் ராக் மேட்ச் நடந்தா நல்லா இருக்குமான்னு இன்னைக்கு வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா, டே 1 பேப்பருக்கு ஃபார்மர் WWE சாம்பியன் ரிட்டன் வருவாரு அப்படின்னு நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் சொன்னார். நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் சொன்னது மாதிரியே டே 1 பேப்பருக்கு ஃபார்மர் WWE சாம்பியன் ரிட்டன் வந்தார். அது யாருன்னா நம்மளுடைய பீப்புள் த ராக் ரிட்டன் வந்தார். ரிட்டன் வந்து ஒரு பிக்கெஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டாக டே 1 பேப்பரில் அனௌன்ஸ் பண்ணார். அதாவது எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, நான் எந்த ஹோட்டலுக்கு வேணுமாலும் போகலாம், எந்த பாருக்கு வேணுமாலும் போகலாம், நான் பல இடத்துக்கு நான் போகலாம், ஆனால் என்னோட பசி அது இல்லை. நான் எந்த ஹோட்டல் எந்த பார் எந்த பக்கம் நான் போனாலும் நான் உட்கார்றது, அதாவது ஹேட் ஆஃப் த டேபிள், அதாவது நான் டேபிளில் தான் நான் உட்காருவேன் அப்படின்னு சொன்னார். அதாவது ஹேட் ஆஃப் த டேபிள், அதாவது நம்மளுடைய ரோமன் ரைன்ஸை குடிக்குது. அதாவது நம்மளுடைய ரோமன் ரைன்ஸ் தான் ஹேட் ஆஃப் த ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்மளுடைய ஹேட் ஆஃப் த ட்ரைபிள் அப்படின்னு அதில் தான் நான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ராக் சொல்கிறார். அதாவது ரோமன் ரைன்ஸ் நான் உன் கூட நான் மோதுறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ராக்கே ஓப்பனாக சொல்லிட்டாரு. நம்மளுடைய ராக் விசஸ் ரோமன் ரைன்ஸ் மேட்ச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீம் மேட்ச்னே சொல்லலாம். ரெஸ்லிங் பார்க்குற ஃபேன்ஸு இந்த மேட்ச்சு எப்போ நடக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்காங்க. அதாவது இப்போ நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஃபேன்ஸ் அதிகமாக பார்க்குற மேட்ச் எதுனா இதுதான். இந்த மேட்ச்சு இப்போ நடக்க போகுது. அதோடைய நம்மளுடைய ராக்கே சொல்லிட்டாரு. அதாவது நான் ரோமன் ரைன்ஸ் கூட மோத ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ராக்கே சொல்லிட்டாரு. நம்மளோட ராக்கு ரோமன் ரைன்ஸ் கூட மோதுறேன்னு சொன்னார். ஃபேன்ஸ் எல்லாம் அதிகமாக இந்த மேட்ச் எப்போ நடக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. அதாவது நம்மளோட WWE என்ன பண்ணுறாங்கன்னா, ராக் விசஸ் ரோமன் ரைன்ஸ் மேட்சை நம்ம எலிமினேஷன் சேம்பர்லேயே வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய WWE பிளான் பண்ணுறாங்களாம். ஆனால் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரோமன் ரைன்ஸ் விசஸ் ராக் மேட்ச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீம் மேட்ச்சு, அந்த மேட்சை எலிமினேஷன் சேம்பரில் வைக்கக்கூடாது, அந்த மேட்சை ரெசல்மனியா 40ல தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாம் டிமாண்ட் பண்ணுறாங்களாம். அப்படி இந்த மேட்சை ரெசல்மனியா 40ல வைக்காமல் நீங்கள் எலிமினேஷன் சேம்பரில் வச்சா நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு நம்மளுடைய ஃபேன்ஸ்லாம் WWE டிமாண்ட் வைக்கிறாங்களாம். அதாவது இப்போ எப்படி நம்மளுடைய சிஎம் பங்கை நீங்கள் சர்வீஸ் சீரிஸ்க்கு கூட்டி வந்தே ஆகும்னு சொல்லி நம்மளுடைய ஃபேன்ஸ் எப்படி டிமாண்ட் பண்ணாங்களோ, அதே மாதிரி ரெசல்மனியா 40ல ரோமன் ரைன்ஸ் விசஸ் ராக் மேட்சை கண்டிப்பாக வச்சே ஆகும்னு சொல்லி நம்மளுடைய ஃபேன்ஸ்லாம் டிமாண்ட் பண்ணுறாங்க. அப்போ ரெசல்மனியா 40ல ரோமன் ரைன்ஸ் விசஸ் ராக் மேட்ச் நடந்துருச்சுன்னா, அப்போ ரோமன் ரைன்ஸ் விசஸ் அப்போ கோடி மேட்ச் நடக்குமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இதுக்கும் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ராக் விசஸ் ரோமன் ரைன்ஸு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீம் மேட்ச்சு, இந்த மேட்ச்சு எப்போ நடக்குன்னு ஃபேன்ஸ் எல்லாம் அதிகமாக எதிர்பார்க்குறோம், அந்த மேட்சை ரெசல்மனியா 40ல வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. அதே மாதிரியே நம்மளுடைய ரோமன் ரைன்ஸ் விசஸ் கோடி மேட்ச்சு இதை எப்போ வேணுமாலும் வச்சுக்கலாம், இது ஒரு ட்ரீம் மேட்ச்சுங்கிறது கிடையாது. இது ஏற்கனவே ரோமன் ரைன்ஸுக்கும் நம்மளுடைய கோடிக்கும் மேட்ச் பார்த்துட்டோம். நீங்கள் அதுக்கப்புறம் கூட நீங்கள் ரெசல்மனியா முடிஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் ரோமன் ரைன்ஸுக்கும் நம்மளுடைய கோடிக்குமான ஃபியூடை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிறப்பயே எங்களுக்கு ட்ரீம் மேட்சானா நம்மளுடைய ராக் விசஸ் ரோமன் ரைன்ஸ் மேட்சை நீங்கள் நடத்தணும், அதுவும் ரெசல்மனியா 40ல நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்களாம். அதுக்காக தான் WWE இப்போ ஒரு 3 விதமான ஒரு பிளானாக போட்டு வச்சுருக்காங்களாம். அதாவது எலிமினேஷன் சேம்பரில் ரோமன் ரைன்ஸ் விசஸ் ராக் மேட்சை வச்சிடலாம், அப்படி இல்லாட்டியும் ரெசல்மனியா 40ல ரோமன் ரைன்ஸ் விசஸ் கோடி மேட்சை வச்சிடலாம், அப்படி இல்லைன்னா ரெசல்மனியா 40லேயே ரோமன் ரைன்ஸ் விசஸ் ராக் விசஸ் கோடி மேட்ச்சு ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சை ரெசல்மனியா 40ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 விதமான பிளானில் நம்மளுடைய WWE இருக்காங்களாம். என்னதான் நம்மளுடைய WWE 3 விதமான பிளானில் இருந்தாலும் ஃபேன்ஸ் எல்லாம் அதிகமாக கேட்குற ஒரே மேட்ச் எதுனா ராக் விசஸ் ரோமன் ரைன்ஸ் மேட்ச் தான். நீங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி ரோமன் ரைன்ஸ் விசஸ் கோடி மேட்ச்லாம் எந்த ரெஸ்லரும் ரெசல்மனியா 40ல வைக்க சொல்லி எந்த ஃபேன்ஸுமே விரும்பல. ஏன்னா இது ஏற்கனவே பார்த்த மேட்ச்னு விரும்பவே மாட்டாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் அதிகம் சொல்கிறது ஒரே மேட்ச் எதுனா ராக் விசஸ் ரோமன் ரைன்ஸ் மேட்ச் தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம், நம்ம ரெசல்மனியா 40ல ரோமன் ரைன்ஸ் விசஸ் ராக் மேட்சை வைக்கிறாங்களா, இல்லை ரோமன் ரைன்ஸ் விசஸ் கோடி மேட்சை வைக்கிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே
ரெசல்மனியா 40ல ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் ராக் மேட்ச் தான் கன்ஃபார்மா நடக்க போகுது அப்புட்ன்னா, இதுலயும் நம்மளுடைய WWE ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்ட கொண்டு வந்து வச்சுட்டாங்க. என்ன ட்விஸ்ட்னா, இந்த மேட்ச்ல ஒரு நான் டைட்டில் மேட்சா வச்சிரலாமா? இல்ல டைட்டில் மேட்சா வச்சிரலாமா? அப்புட்ன்னு சொல்லிட்டு இதுலயும் நம்மளுடைய WWE ஒரு கேள்விக்குறியில இருக்காங்களாம். அதாவது நான் டைட்டில் மேட்ச் வச்சா கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்றது கஷ்டம் தான். அதாவது ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணுவாரா? இல்ல ராக் வின் பண்ணுவாரா? அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதே டைட்டில் மேட்ச வச்சா எப்படியும் நம்முடைய ஜான்சன் எப்படி டபிள்யூடபிள்யூக்கு வந்து பலியாடு மாரி வந்து தோத்துட்டு போறாரோ, அதே மாரி ரோமன் ரெயின்ஸ்க்கு ஒரு பலியாடு யாரு சிக்கிட்டா அப்படின்னா நம்மளுடைய ராக்கு. டைட்டில் மேட்ச வச்சா ஈஸியா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கிளீனா நம்மளுடைய ராக்க பின் பண்ணி அவரோட சாம்பியன்ஷிப்ப அவரே ரீடைன் பண்ணி எடுத்துட்டு போயிருவாரு. இதே டைட்டில் மேட்சாவும் WWE வச்சாங்கன்னா, இந்த மேட்ச்ல 100% நம்மளுடைய ரோமன் தான் வின் பண்ணுவாரு. ஏன்னா, இந்த மேட்ச் டைட்டில் மேட்ச் வச்சாலும் நம்மளுடைய ராக் வின் பண்றதுக்கு வாய்ப்புங்கிறது கிடையவே கிடையாது. ஏன் சொல்றேன்னா, நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் 3 வருஷமா சாம்பியனா இருக்காரு. யாரும் வீழ்த்த முடியாத ஒரு சாம்பியனாவும் இருக்காரு. அதாவது லாங்கஸ்ட் ரெய்னிங் சாம்பியனாவும் இருக்காரு. பல பட்டங்களுக்கு சொந்தக்காரராவும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் இருக்காரு. அவ்வளோ சாதனைய படைச்சிருக்க நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் யாரோ ஒருத்தர் ஹாலிவுட்ல இருந்து வந்து திடீர்னு நான் உன் கூட மோதுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மேட்சை புக் பண்ணி அந்த மேட்ச்சில் நம்மளுடைய ராக்கை வின் பண்ண வச்சுட்டா ஃபேன்ஸ் எல்லாம் ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்மளுடைய ராக் வந்து ஒரு பார்ட் டைம் ரெஸ்லர். அதாவது டபிள்யூடபிள்யூக்கு வர்றது எப்பயாச்சும் வருஷத்தில் ஒரு தாட்டி இல்லாட்டி 2 தாட்டி தான் வருவார். அவரை போயெல்லாம் நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ சாம்பியன் ஆக்குவாங்களா அப்படின்னு கேட்டால் ஆக்கவே மாட்டாங்க. அப்படி ஆக்குனாலும் நம்மளுடைய ராக் டபிள்யூடபிள்யூ இருப்பாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கவே மாட்டார். அவர் திரும்பியும் ஹாலிவுட்டுக்கு தான் போவார். தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா அப்படியே கோடி விசிஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்ச் வச்சாலும் இந்த மேட்ச்சில் கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதே நம்மளுடைய ராக் விசிஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்ச் ஆனதா கண்டிப்பாக நம்மளுடைய ரோமன் தான் வின் பண்ணுவார். ரோமன் வின் பண்ணாலும் இது ஒரு ட்ரீம் மேட்ச். அதனால் ஃபேன்ஸ் எல்லாம் அதிகமாக எதிர்க்கிற ஒரு ட்ரீம் மேட்ச். இதில் கண்டிப்பாக நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் தான் வின் பண்ணுவார்னு ஃபேன்ஸுக்கே தெரியும். இப்போ யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது. எலிமினேஷன் சேம்பரில் ரோமன் ரெயின்ஸ் விசிஸ் ராக் மேட்சை வைப்பாங்களா? இல்லை ரெசல்மனியா 40ல கோடி விசிஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்சை வைப்பாங்களா? அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போயிட்டுருக்கு. உங்களோட கருத்துப்படி ரெசல்மனியா 40ல ரோமன் ரெயின்ஸ் விசிஸ் ராக் மேட்ச் நடந்தால் நல்லா இருக்குமா? இல்லை ரோமன் ரெயின்ஸ் விசிஸ் கோடி மேட்ச் நடந்தால் நல்லா இருக்குமான்னு உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். அப்படி ரோமன் ரெயின்ஸ் விசிஸ் ராக் மேட்ச் ரெசல்மனியா வேணாம், இல்லை எலிமினேஷன் சேம்பர்லேயே வச்சிடலாம் அப்படின்னாலும் உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பா.